ஆஸ்திரேலியா போறேன். ஆஸ்திரேலியா மட்டும்தான் போறேன். இது ஜெர்மன். ஜெர்மனி தானே? ஜெர்மன் செப்பேட். இதே போகண்டா. சரி, ஓகேதான். இது ரெண்டு வாங்குறதுக்கு மொத்தமா பாத்தீங்கன்னா 200 வாங்குறதுக்கு எவ்வளவு தூரம் வந்திருக்கோம். ஒரு வழியா நாங்க வந்து சோழ தேசத்தை கண்டுபிடிச்சிட்டோம். எடுத்தாச்சுண்ணா. ஓகேடா. உலகத்திலே அடிக்கின்ற சென்ட் வாங்க போறோம். இந்த பொங்கல் லீவ் முடிஞ்ச வந்து காலேஜ் போறது இருக்குங்களே, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒன்னும் திரும்ப அடிப்பாங்க. அதான் பில் கவுண்டர் பாத்துருங்க. சரி பிரதீப், பில் போட்டுறியா? இது சீப்பஸ்ட் தான். எவ்வளவு போடுறது பிரைஸ்? 190. சொந்தம் உள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே, சொத்து சொகம் ஏதும் வேண்டாமையா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேப் எடுத்தாலும் வந்துடும். ஆனா கேப் வந்து பார்த்தா நம்ம இது பண்ண அளவுக்கு எதுவுமே கேப் எதுவுமே இல்லை. நம்ம எடுக்கிற ஹை கிளாஸ்ல நம்ம கேப் எடுப்போம். 500 ரூபா 1000 ரூபாய்க்கு மேல. இங்க எல்லாமே ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கு. அதனால வந்து கேப் வேணாம்னு சொல்லிட்டோம். இல்ல அதானே கரெக்ட். பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. கேப்ப காட்டுனா தொப்பியை காட்டுறாங்க. Minutes later. கொடுத்தா குடிப்பான். நான் காசு எப்படி வச்சிருக்கேன் பாருங்க. இது வந்து என்னோட பழைய மொபைல். 40 ரூபா இருக்கு. சரி ஓகே, 40 ரூபா குடிக்கலாம். நாளைக்கு ஆஸ்திரேலியா 40 ரூபா. வாங்க உட்காருவோம். 40 ரூபா வச்சு நாளைக்கு ஆஸ்திரேலியா போறேன். வண்டியில பாத்தீங்கன்னா 3 பேர் போக கூடாது. ஆனா ஏதாச்சும் ஒரு அர்ஜென்ட் தான் 3 பேர் போவோம். மத்தபடி எதுவும் போக கூடாது. ஓகேவா? எப்படி போனாலும் ஃபைன் தான். அந்த கணக்கு கண்ணுல போட சொன்னா வேற எதையோ போடுறோம். கல்லூர்ல இங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா டீ ஷாப் வந்து. ஐயோ போலீஸ் ஸ்டேஷன். எப்படியாச்சும் போ. அந்த கண்ணா பண்ண போறேன்னா எனக்கு ஒரு பிசினஸ் மைண்ட் ஒண்ணு இருக்கு. நான் சொல்லவா? கேக்குறியா? என்ன மைண்ட்னா, இப்ப நீ ஃபாரின் போற, நீ போயிட்டு வர, நானும் ஒரு 3 லட்சம் ஏதோ ஒரு லோன் வாங்கி என்ன பண்ணணும்னா ஒரு டீ கடை ஆரம்பிச்சு, அந்த டீ கடை ஒரு நல்ல ஒரு இந்தி காரியா அதை இறக்கிடணும். ஒரு ஒயிட்டா இருக்கிற மாதிரி அந்த இந்தி காரி இறக்கிட்டுனா அந்த இந்தி காரிக்காக எல்லாம் டீ குடிக்க வருவானுவ. புரியுதா? அப்போதான் நமக்கு டேஸ்ட் அதிகமாகும்டா. நம்ம வந்து அதை பத்தி யோசிக்கணும். எப்ப நம்ம டேஸ்ட் தான் முக்கியம். சொல்லு நீ. கஃபே உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? நான் ஒசூர் போயிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் பிளான் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாலியா இருக்கிறான் அவன் தான். இன்னொருத்த வந்து சென்னையில ஒருத்தர் இருக்கிறான். எல்லாம் ஜாலியா இருக்கிறான். நம்ம தான் இங்க நிறைய கஷ்டம் மேல கஷ்டமா இருக்கு. சில பேருக்கு வேற பிரேக்கப்ல வேற இருக்கு. பிரேக்கப் ஸ்டோரிலாம் இப்படி வளைஞ்சிரு வரடா. நம்ம வந்து ஆகவே முடியாது. இப்ப லவ் தப்பு சொல்றீங்க, லவ் பண்றவங்கள தப்பு சொல்றியா? லவ் பண்றதுல தப்பு. லவ் பண்ணவள தப்பு தான் சொல்றேன். ஏன் பாக்குறீங்கன்னா தப்பு. ஓகே சரி. லவ் பத்தி பேசினா உடனே விஜயகாந்த் எல்லாம் ஏந்து வந்துடுவாருப்பா. பாத்துங்க இப்ப சொல்றேன். ஆமா, இது வரைக்கும் என் பேரை சொல்லல. விஜய் படமே வரல. உங்க விஜய் நான் வரேன். டிக்கெட் எடுத்துரு. இப்ப பாத்தீங்கன்னா டிக்கெட் எடுக்க வந்திருக்கோம். ஆனா நாங்க படத்துக்கு போல, ஒரு பையன் போறான். அதுக்கு நாங்க டிக்கெட் எடுக்க வந்திருக்கோம். இல்ல நான் வந்து ஆஸ்திரேலியா. ஆமா, சும்மா சொன்னதுதான். பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போறேன். அப்படியே வரும்போது டிக்கெட் தோறுடா. என்ன படம் ஓடுது? சினிமா படமா? என்ன பராசக்தியா? உள்ள போக கூடாதுடா. 3 பேரு மண்ணு போயிட்டு ஏதோ திட்டுவாங்க. வைக்க போறான். பராசக்தி எனக்கு என்னமோ பிடிக்கவே இல்லை. படம் நல்லா வந்துச்சு. நான் பாத்துட்டேன். ஃபர்ஸ்ட் டேவே பாத்துட்டேன். ஆனா எனக்கு பிடிக்கல.
நீங்க வந்தா விஜய் படத்துக்கு போவீங்கன்னா பராசக்தி போவீங்கன்னா விஜய் படமா? விஜய் படமே வரலையே வரும்ல, அதுக்கு போங்க. வரத்துக்குள்ள அதுக்குள்ள தூக்கிடுவானுங்க இதை. சட்டை நல்லா கருப்பா இருக்குல்ல. நைட் டைம்ல வெளில சுத்துறது கொஞ்சம் நல்லாதான் இருக்கும். ஆனா இந்த நைட் டைம்ல டீ குடிக்கணும் பாருங்க, அந்த ஃபீலே ஒரு வேற மாதிரி இருக்கும். அந்த ஃபீல் கரெக்டா நான் ஒரு 2 மணிக்கு போவேன். வந்து பாத்தீங்கன்னா இனிதான் நம்ம கடைசியா பார்க்க முடியும். ஏன்னா ஊருக்கு போலாம், 2 அவனை பார்க்க. ஆஸ்திரேலியா போறேன். ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா. அதாவது உங்ககிட்ட சொல்ல வர்றது என்னன்னா, சத்தியமா ஆஸ்திரேலியா தான் போறேன். நம்மளாம் நாளைக்கு வந்து ஸ்டோரி போடுவோம். ஓகேங்களா? நான் வரேன், நான் காலேஜ் போறேன். நாளைக்கு இவனையும் கூட்டு போலாம், பட் இவன் பிஸியா இருப்பான். 390 rupees. யாராவது தெரிஞ்சவங்க யாராவது பாத்தீங்கன்னா தெரியாத மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? டிக்கெட் எடுத்தாரு, ஆனா வந்து நமக்கு இல்ல, ஊருக்காக டிக்கெட் எடுத்திருக்காரு. நோட்ஸ் காட்டுறேங்க, நான் ஒரு நோட்ஸ் வச்சிருக்கேங்க. அந்த நோட்ஸ் எல்லாத்துக்கும் அது உதவும், பாத்துக்கங்க. அப்படின்னா நோட்ஸ் அது வரேன் அப்ப GF scam bro, focus career. Money. சம்பந்தமே எல்லாமே பேசுறான். நம்ம வண்டி அங்க விட்டு வந்துட்டோம், வண்டியை விட்டே வராம பாருங்க. அதனாலதான் வந்து அவன் ஆளை விட்டு போயிடுச்சு. ஒரு நாள் பீச்சுக்கு கூட்டிட்டு போயிட்டு பீச் அதை பொண்ணு மாதிரி விட்டு வந்துட்டான். அதனாலதான் நான் ஆளை விட்டு போயிடுச்சு அவனு. ஒண்ணும் இல்ல, சரி ஓகே. அதான் நைட் டைம்ல டீ. நைட் டைம்ல 8 மணி டீ. 8 மணி இருக்குமா? இப்பதான் மணி 8. லவ் பண்றவங்களே எப்பதானே இங்க வந்து பொல்யூஷன் அதிகமா இருக்குதோ. ஆஸ்திரேலியாலாம் கதையா விட்டு வரோம். யாரும் பாருங்க, பொல்யூஷன் அதிகமா இருக்கு. ஆஸ்திரேலியாலாம் பொல்யூஷனே இருக்கு. ப்ரோ எனக்கு ஒரு இன்னர் வாங்கிக்கலாம் ப்ரோ. இன்னும் ஆஸ்திரேலியா வாங்கலாம் ப்ரோ. 150 ரூபா ப்ரோ. என்ன ப்ரோ? இப்போ வாங்கிக்கிறேன். ஆஸ்திரேலியா போய் வாங்கிக்கோ. ஆஸ்திரேலியாலாம் அடுத்தது நம்ம டீ யார் வாங்கி தர போறா? விஜய். ஒரு வண்டி ஓட்டுறது பாருங்க, எப்படி ஓட்டுறது. நம்மளோட வண்டி தான். ஆனந்தம் போகுமா? ஆனந்தம் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. வேணாம் எக்ஸ்போர்ட் பண்ணீங்களா? அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. அதெல்லாம் அடுத்த விளாக் கேவி டெக்ஸ், அதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்றது நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய விளாகர்லாம் இருக்காங்க, அதெல்லாம் தேவையில்ல. இது வேணாம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓனா ஷோரூம்லாம் இருக்கு. நமக்கு தேவையில்லாத அதெல்லாம். 2 மணிக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம். வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே வித்தியாசமான கேரக்டர் இவன். 2 மணிக்கு ஏந்து டீ குடிக்க போலாம்னு சொல்லுவான் இவன். அதுலயும் பீடி இருக்கிறவன் 3 மணிக்கு ஏந்து உடல் வந்துருவான். அது லவ் கிளியர் மட்டும்தான் தெரியும். ஏன் நம்ம ஆள் விட்டு போச்சு? அதுவா காரணம் நிறைய இருக்கு ப்ரோ. ஒரு முக்கியமான காரணம் தான், அதான் என்னன்னு கேக்குறேன். தெரியல, புரியல. தெரியல ப்ரோ. சரி ஓகே. இப்போ வந்து எப்படி சொல்றது, அவங்க யாரோ பிடிச்சிருக்கு ஓகேவா? சரி அதுக்காக நம்ம நிறைய ரீசன் சொல்லுவாங்க. அப்பாவும் மீன் பண்ணுவாங்க. அதை நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, ஆனா அக்செப்ட் பண்ணிதான் ஆஸ்திரேலியா அதெல்லாம் வெக்ஸ் ஆகி அவன் வந்து ஃபாரின் போக ஆரம்பிச்சான். வாழ்க்கை முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அப்புறம் வந்து கல்யாணம் கிடையாது. ஆஸ்திரேலியா நிறைய இருக்குமாவே. எங்க அவன் வாங்கி கொடுத்தா குடிக்கலாம். 10 ரூபா அடிக்கலாம். நம்ம எந்த காலத்துல இருக்கிறோம்? நம்ம 10 ரூபா அடிக்கலாம் நம்ம குடிக்கூடாது.
ஓரமா நிறுத்து ஆக்ஷன் பீச்ல இருப்போம். இங்கதான் ஆக்ஷன் தானே. இங்கதான் நீ ஒருத்த கட்ட வரல எனக்கு ஆக்ஷன் இல்லையா, நெஞ்சில ஹேண்ட் வருது. நெஞ்சில ஹேண்ட் பேக் குதிச்சு. ஆனா எனக்கு ஒன்னும் ஆகல பாரு. அதான் அவளை ஆட்டுல வச்சிருக்கேன். அவனை சொல்லி நிறுத்துங்களா இல்லையா அவள் ஆட்டுல வச்சுதான் அவன் பாதையில விட்டு போயிடாதே. அப்புறம் பாதையிலே விட்டு போயிடுச்சு. ஒண்ணும் பண்ண முடியாது. எதனால கொஞ்சம் லைக் பண்ணல. யாருமே உண்மையா இருக்க மாட்டாங்க, சொல்றாங்க உண்மையா இருக்கும். டீ 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 ஆமா டீ. எனக்கு ஒரு பூஸ்ட், ஆமா. பெரிய பாட்டி தான். ஆஸ்திரேலியா இன்னும் 10 ரூபாய் தான் பண்ணுறோம். மூண்டி வாங்க. இத வித்தா கூட ஒரு 10 ரூபாய் கிடைக்கும். 10 ரூபாயா 100 ரூபாய் கிடைக்கும். டீ 10 ரூபா இல்ல 12 ரூபாயா? 10 ரூபா தான். 10 ரூபா தான். 1 minute later. ஆஸ்திரேலியா போயிட்டா நிறைய மெமரிஸ் எல்லாம் இருக்கு. லவ் படம் போயிருக்கலாம். அனுபவத்துக்கு சொல்லுவாங்க. அந்த ஏதோ சொன்னீங்க 17 பார், அது என்ன? அது 17 பார். 17 என்னது? 17 ஈக்குவலா? 17 டிவைடட் பை 0724. அப்படினா எனக்கு என்னன்னு தெரியுதா? தெரிஞ்ச ஹாஸ்பிடல்ல வச்சிருப்பாங்க 24 ஹவர்ஸ். அதுவா? சரி நம்மளே தெரியல. சரி சமான். அது எதுக்கு நமக்கு? அதான் ஜாலியா இருக்க போறாங்க. ஜாலியா இருந்துட்டு போறா. அது கூட நல்லா இருந்தா தெரியுதா? யாரெல்லாம் நம்ம சத்தியமா இருக்குமா? ஏன்னா இப்ப வந்து நம்ம லவ் பண்ணக்குள்ளே உண்மையா இருந்தா லவ் பண்றோம். நம்ம ஆப்ஷனா வச்சுதான் நம்ம லவ் பண்றோம். போயிட்டா பெட்டரான ஒரு பையன் போயிட்டா, திருப்பி என்கிட்ட வந்தா என்னை விட பெட்டரான ஒரு பையன் போக மாட்டேன்னா என்ன ஒரு சொல்ல நாளைக்கு இவனை கூட கரெக்ட் பண்ணிட்டு போவான். இப்ப கூட தான் ஒரு பொண்ணு லவ் இருக்கு அந்த வீட்டுல பஸ்ல இதுக்கு ஒருத்தருக்காக வாங்கி வச்சாது. கிருஷ்ணர் மாரி நம்ம கிருஷ்ணர்லாம் பிளே பாய்டா. மியூசிக் போடு. ராதா போனா சீதா வந்துரும். அப்படி பாத்துக்கலாம். இந்த நடுவுல வந்தா யாரு? ராவணன் அவன் தான் வந்தான். ராவணன் வந்தா எம்டி தீனா எப்படி ப்ரோ? சத்தியமா ஏத்துக்க முடியும் ப்ரோ. 7 வருஷம் ப்ரோ. 7 வருஷம் 6 மாசம் அப்படின்ற மாதிரி 6 மாசம் 7 வருஷம். 9th இருந்து என்ன வச்சிருப்பாங்க கல்யாணத்துக்கு வச்சு அடிச்சிரு. அந்த டாலர் மீனோட அவன் ஆள் பார்த்தேன்னா உடனே வந்து இவனை கட்டி பிடிச்சி லவ்யூடான் மட்டும் சொல்லலாம். வந்து யாருக்காக இல்லை இவனுக்காக. ஆமா இவனுக்கு இல்லை எனக்காக வரேன். என்ன பாதிக்கப்பட்ட நிறைய நான் திரும்ப சொல்றேன். யாருக்குமே ஆப்ஷனா இருக்காது. காதலிக்க வேணான்னு சொல்லல, அவளை வேணான்ற அளவு காதலிக்காதீங்க. உண்மையா சொன்னா இவன் பெரிய பிளே பண்ண ஜாலியா ஜாலின்ற போதுதான் 2025 வரை முடிஞ்சிச்சு. 24 வரை முடிஞ்சிச்சு. 24 பிரேக்கப் ஆச்சியா? 25ல மார்ச் 31. ஏன் டீ குடிக்காம இருக்கா? கொஞ்சம் வேகமா குடிச்சா டைம் ஆகுது. வேற வீட்டுக்கு போனா. வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறேன்? வீட்டுக்கு போயிட்டு தூங்கணும். மணி இங்கே 8 ஒரு நாள் தான் நான் ஃப்ரீயா இருக்கேன். 27. நாளைக்கு ஆஸ்திரேலியா போயிருவல்ல? ஆஸ்திரேலியா காலைல 10 மணிக்கு எனக்கு ஃப்ளைட்.
எல்லாத்தையும் மிஸ் பண்ணுவேன். எங்க ஃபிளைட் உனக்கு? சென்னையா? சென்னை. இங்க இருந்து எப்ப போற? 10 மணிக்கு கிளம்புறியா? ஓகே. காலேஜ் எல்லாரும் முடி வர சொல்றாங்க, டென்ஷனா இருக்கு. பங்க் பண்ணலான்னு காலேஜ். மச்சான் ஷாக்கு வச்சான் அந்த மாதிரி. ஏன்னா என்ன புடிச்சு அப்படியே நான் உட்காந்துருந்தேன். இதுக்கு இப்படி படி வச்சு என்ன தலையில உட்காந்துக்கிறான். சாரதான புட்டியில இருந்து என்ன மட்டும் தான் இருக்கிறாங்க பார்த்தா ஒரு 10 பேர் வந்து எல்லாம் வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. வந்துட்டு நான் வீட்டுக்கு அப்புறம் நான் லவ்ல மன்னிக்கிறது தப்பா? நீ லவ் டாபிக்கே வேணாம். என்டர்டைன்மெண்ட் தான். டீ வாங்குறதுக்கு இப்படி புலம்புறாங்க. எல்லாம் தரங்க என்ன பண்ணாங்க. சரக்கு அடிக்க மாட்டீங்களா? முன்னாடி அடிச்சவன்லாம் இப்ப அடிக்கிறது இல்ல. அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது. நிறம் மாறாமல் வீட்டுக்கார போனோம். இங்கதான் சரி, எல்லாத்தையும் மிஸ் பண்ணுவேன். கஷ்டம்தான். நிஜமா எந்த ஊருக்கு தான் போற? நிஜமா ஆஸ்திரேலியா தான் போறேன். ஜெர்மனி போயிட்டு 2 வருஷம் எக்ஸ்ட்ரா வருவியா? வரவே ஐடியா இல்ல. வந்துருச்சு. சரி பே பண்ணிட்டு வா போலாம். சரி, இதுக்கப்புறம் வந்து என்ன பண்றது? லவ்வும் இல்ல, எதுவும் இல்ல. எப்பயுமே பின்னாடி என்ன பண்றது? எவ்வளவுக்கா? 36. அதான் ஒரு டி 12 ரூபாங்க. சரி, அதுக்கப்புறம் நான் ஆசையில 6 ரூபா தான் இருக்கும். இது வரைக்கும் வாங்கலாம் தெரியல. ஜிபே பண்ணிக்கலாம். பிரதீப் தருவோம். இன்னைக்குதான் நான் டேட் ஓகேவா? சரி ஓகே, நீ போய் கட்டு வா போ. 20 ரூபா. அதே ஒரு தாள் கிழிஞ்சது வேற. என்ன பண்ண போறேன்னு தெரியல. போயிட்டான்னு அழுவாத